ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் கற்றுக்க நிறைய இருக்குது. நம்ம சேனலில் கொஞ்ச நாளாகவே என்னென்னலாம் சைபர் அட்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அட்டாக்கோட நேம் ஃபிஷிங் அட்டாக். ஸோ ஃபிஷிங் அட்டாக்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, ஃபிஷிங்கை இமெயிலில் மட்டும் தான் பண்ண முடியுமா, அண்ட் அந்த ஃபிஷிங் மெயில் வந்தால் அந்த ஃபிஷிங் அட்டாக்லேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க, சொல்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிஷிங்கை மெயிலில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக மெயிலில் வேறு ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபிஷிங் மாதிரியான அதே மெத்தட்ஸை வேறு வேறு விதத்துலையும் பண்ணலாம். அதுக்கு வேறு வேறு பேர்லாம் இருக்குது. மொத்தமாக 5 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் கிளாசிக் ஃபிஷிங் சொல்லலாம், இல்லை இமெயில் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லலாம். இமெயில் ஃபிஷிங் அப்படின்றது ஹேக்கர்ஸ் ஃபேக்காக நமக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயிலில் ஒன்று லிங்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த லிங்கையோ இல்லை அந்த அட்டாச்மெண்ட்டையோ ஓப்பன் பண்ணுறதுக்கோ கிளிக் பண்ணுறதுக்கோ தூண்டுற மாதிரியான கண்டென்ட் அவங்க எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் என்னதான் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒன்று அந்த லிங்க்ல மேல்வேர் இருக்கும். மேல்வேர் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களோட சிஸ்டம் ஹேக் ஆகிரும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா அந்த லிங்க் அப்படியே ரீடைரக்ட் ஆகி இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரியான வெப்சைட்டாக இருக்கலாம். அதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, நம்ம ஃபேஸ்புக் தானே அப்படின்னு சொல்லி உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ஸ்ட்ரெயிட்டாக ஹேக்கருக்கு போயிடும். ஸோ இதுதான் காமனான இமெயில் ஃபிஷிங் ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்ட் செகண்ட் மெத்தட் ஸ்பியர் ஃபிஷிங். ஆக்சுவலாக அந்த ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்றது கொஞ்சம் டேஞ்சரஸான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்றது உங்களுக்குன்னே டார்கெட்டாக உங்களுடைய க்ரிடென்ஷியல்ஸையும் உங்களை ஹேக் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுற ஒரு மெத்தட். ஏன்னா இந்த ஃபிஷிங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேக்கர்ஸ் உங்களுடைய ஒரு சில டீட்டெயில்ஸை ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பான். அதாவது நீங்கள் எந்த மாதிரி ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி வெப்சைட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது எல்லாத்தையுமே அவன் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து ஓகே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த ஒரு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜிம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா அதிகமாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸசைசஸ், இல்லைனா அந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் பவுடர், இந்த மாதிரியான விஷயங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, அதிகமாக உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா அதெல்லாமே அவன் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடரோ ஜிம் ஆன எக்ஸசைஸோ கம்மியான விலையில் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான லிங்க்கை உங்களுக்கு கொடுப்பான். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட டீட்டெயில்ஸ் ஹேக் ஆயிரும். ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்பியர் ஃபிஷிங், உங்களுக்குன்னே டார்கெட்டடாக பண்ணுற ஒரு ஃபிஷிங் மெத்தட். எதுவுமே அவங்க இமெயிலில் தான் பண்ணுவாங்க. அடுத்து தேர்டு டைப் ஸ்மிஷிங். ஸ்மிஷிங் அப்படின்றது எஸ்எம்எஸ் ப்ளஸ் ஃபிஷிங் அப்படின்றது தான் ஸ்மிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மிஷிங் அட்டாக்லாம் என்னன்னா, அதே ஃபிஷிங் இமெயில் வரும், ஆனால் அந்த ஸ்மிஷிங் அப்படின்றது டெக்ஸ்ட் மெசேஜில் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக். வாட்ஸ்அப் டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா நார்மல் டெக்ஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் நம்மளை பயமுறுத்தியோ இல்லை வந்து நம்மளை ஏமாத்துற மாதிரியான மெசேஜோ அனுப்பி நம்ம கிட்ட இருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வாங்குறது தான் ஸ்மிஷிங். இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்லலாம் நமக்கு வந்திருக்கும்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங் போட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு 250 ருபீஸ் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். சரின்னு நம்மளும் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஸோ இன்னொரு லிங்க்கும் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இதில் நிறைய லிங்க்ஸ் வரும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரேட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறப்ப என்னவோ நமக்கு அவன் அமௌண்ட் அனுப்பிடுவான். ஆனால் செகண்ட் டைம் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், அமௌண்ட்டு எல்லாத்தையுமே அவன் எடுத்துருவான். ஸோ இதுதான் ஸ்மிஷிங். இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்மிஷிங் அட்டாக் சொல்லவா, நமக்கு அமௌண்ட் ஜிபேயில் அனுப்புன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போட்டுருவாங்க. அதாவது அந்த டிக் சிம்பிள் இருக்கும், இவ்வளோ ருபீஸ் கிரெடிட்டட் அப்படிலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து நம்ம கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ, நான் உங்களுக்கு இந்த மாதிரி 20,000 ரூபா அனுப்பிட்டேன் மாற்றி, நீங்கள் வந்து நான் வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு எனக்கு இந்த 20,000 ரூபாய் அனுப்பி விட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி அப்படின்லாம் நம்ம அனுப்பலான்னு பார்த்தா வந்த மெசேஜ் அமௌண்ட் கிடையாது, வெறும் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கும்.
அதாவது இந்த 20,000 அப்படின்னு போட்டு அந்த டிக் சிம்பிள்லாம் போட்டு கிரெடிட்டட் அப்படின்னு அவன் மெசேஜ் மட்டும் தான் நமக்கு அனுப்பி விட்டுருப்பான். ஆனா நம்ம கவனிக்காத ஒரு விஷயம்னால ஓகே அமௌண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் அவனுக்கு அந்த 20,000 அனுப்பிடுவோம். ஸோ இப்போ ஏமாந்தது யாரு? நம்ம தான். இப்படி பண்றது தான் ஃபிஷிங் அட்டாக். இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கு. தயவு செய்து எதா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே. அடுத்து 4th டைப் விஷிங். விஷிங் அப்படின்றது கால் மூலியமா, அதாவது ஃபோன் கால் மூலியமா பண்ற அட்டாக். நமக்கு ஃபோன் பண்ணி ஒண்ணு சந்தோஷப்படுத்துற மாரி ஏதாவது சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு இந்த மாரி ஆஃபர்ல கார் விழுந்திருக்கு. அந்த கார் வேணும் அப்படின்னா, ஒரு 10,000 நீங்க இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணும். அந்த கார வந்து நாங்க உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வச்சுர்றோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இது உண்மையாவே நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட் அனுப்பி விட்டு கார் வரும்னு வெயிட் பண்ண வேண்டியது தான். கடைசி வரையும் ஒண்ணும் வராது. போனது போனது தான். அப்படி இல்லன்னா பயன்படுத்துற மாரியான விஷயங்கள சொல்லுவாங்க. இதுவும் நடந்தது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. உங்களோட ஏடிஎம் கார்டு பிளாக் ஆக போகுது, இல்ல உங்களோட கிரெடிட் கார்டு பிளாக் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லி கால் வரும். அந்த கால்ல உங்களோட கார்டுல உள்ள 16 நம்பர் சொன்னீங்க அப்படின்னா, உங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய சொன்னீங்கன்னா, உங்களோட கார்டு வந்து பிளாக் ஆகாது. அன்பிளாக் பண்ணிடலாம் அப்படின்லாம் நம்மளே சொல்லுவாங்க. நம்மளும் நம்பி சொன்னோம்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அவன் சொல்லக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா, இசிடேட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்க அந்த மாரி கால் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா தெரியும். மோஸ்ட்லி இந்த பேங்க் தான் சொல்லுவானுங்க. ஸோ இந்த மாரி கால் பண்ணி ஏமாத்துறதுக்கு பேரு பிஷிங் அட்டாக். அடுத்து 5th டைப் வேலிங் அட்டாக். வேலிங் அட்டாக்ல மோஸ்ட்லி அந்த ஹேக்கர் பெரிய பெரிய ஆள மட்டும் தான் டார்கெட் பண்ணுவான். பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னா சிஇஓ, மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க ஆஃபீஸ்லயே பெரிய ஆளா இருப்பாங்களா, அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 10 பேர் வேலை பார்க்குறோம். அதுல வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட மட்டும் தான் அட்மின் ஆக்சஸ் இருக்கும். அட்மின் ஆக்சஸ் அப்படின்றது இப்போ அவனோட சிஸ்டம்ல அவன் யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டா அந்த சேஞ்சஸ் அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே மாறிடும். ஸோ அந்த ஹேக்கர் எல்லா எம்ப்ளாயிஸையும் ஹேக் பண்றதுக்கு பதிலாக இப்படி அட்மின் எல்லாம் ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து வேலை சிம்பிளா முடிஞ்சிடும், பெரிய ஆக்சஸும் கிடைச்சிரும். ஸோ இப்படி பெரிய ஆளை மட்டுமே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு பேர் தான் வேலிங் அட்டாக். அண்ட் இப்ப நான் சொன்ன அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரிலாம் நானும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு எக்ஸாக்ட்டா என்னென்ன பேரு அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலியமா இப்போ இந்த மாரி அட்டாக்லாம் நடந்தா ஓகே இதுதான் போல இப்படிதான் நடக்கும். இதுதான் அந்த அட்டாக்கோட பேரு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த மாரியான அட்டாக்ல இருந்து எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. பட் இதுல மாட்டாம எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஹவ் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபிஷிங் அட்டாக். ஃபர்ஸ்ட்டு ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ ஒரு இமெயில் வருது, ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அதில் லிங்க் இருக்குன்னா தயவு செய்து எதையுமே யோசிக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. ஃபிஷிங் அட்டாக்கை பொறுத்தவரை அந்த லிங்கையோ இல்லை அந்த அட்டாச்மெண்ட்டையோ கிளிக் பண்ணாதான் பிரச்சனையே. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணவே இல்லைன்னா அந்த அட்டாக்ல நீங்கள் மாட்டவே போகிறதில்ல, ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே. செகண்டு, வெரிஃபை சென்டர் நேம். ஒரு இடத்துல இருந்து நமக்கு இமெயில் வருதுன்னா முதல்ல அந்த இமெயிலை யாரு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சென்டருடைய இமெயில் ஐடியை பார்க்கறது மூலியமாவே இது கரெக்டான இடத்துல இருந்து வந்திருக்கா இல்லை அந்த பேரை வச்சுட்டு வேற எவனும் நமக்கு விளையாடுறானா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியே சொன்னதான் யூடியூப்ல இருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது youtube.com youtube.in அந்த மாதிரி இருக்கும். இல்லை வேற ஏதாவது ஒரு பெர்ஃபெக்டான ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய டொமைன் எண்டிங்ல இருக்கும். அதாவது ஜிமெயில்னா gmail.com, யாஹூனா yahoo.com, இல்லை யூடியூப் கிட்ட இருந்து வந்துருக்குன்னா youtube.com இந்த மாதிரி தான் இருக்கும். பேபால்னா paypal.com இந்த மாதிரி எக்ஸாக்டா அந்த டொமைன் இருக்கும். அந்த டொமைன் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து வரல. ஓகே. ஓகே. தேர்டு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இப்போ டொமைன்ல paypal.com தான் இருக்கு, கன்ஃபார்மா பேபால் கிட்ட இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பாருங்க. இப்போ எண்டிங்ல டொமைன் வந்து youtube.com தான் இருக்கு அப்படின்னா அந்த யூடியூப்ல YOUக்கு பதிலாக Y0U அப்படின்னு போட்டு கூட அவன் கிரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ எக்ஸாக்டா ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கையும் நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் அதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த்து, லிங்கை கிளிக் பண்ணாமையே மவுஸ் அங்கே வச்சுட்டு அந்த கீழே என்ன லிங்க் காட்டுது அப்படின்றத பாருங்க. ஃபிஃப்த்து, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது உங்களோட கிரெடென்ஷியல்ஸே போட்டு லாகின் பண்ணாலும் ஓடிபின்னு ஒன்று வரும்.
அந்த ஓடிபி வந்தால் மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ண முடியும் அந்த என்ட்ரு பண்ணி. ஸோ அப்படி பண்ணும்போது கிரெடென்ஷியல்ஸே அவனுக்கு கிடைச்சாலும் உங்களோட அக்கௌண்ட் அந்த ஓடிபி இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. ஸோ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை தயவு செய்து எனேபிள் பண்ணி வைங்க. அவ்வளோதாங்க. இப்படிலாம் பண்ணுறது மூலயமா ஃபிஷிங் இமெயிலேருந்து கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் மாட்டவே மாட்டீங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே தெளிவாக சொன்னேன், எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லாமே பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அந்த பிடிஎஃபாக போட்டுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போகலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அட்டாக்கோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன். அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.